வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்க சந்திராஷ்டிரமத்தை எதிர்கொள்றது எப்படி? விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாகம், அனுசம், கேட்டை இவங்கெல்லாம் வருது. விருச்சிக ராசிக்காரங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எப்பொழுதுமே கொஞ்சம் படபடப்பாக இருப்பாங்க. மனசு அவர்களிடம் ஏதேனும் ஒன்றை அசை போட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சம் அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால மன தடுமாற்றத்தோட இருப்பாங்க. ஆல்வேஸ் நான் கூட சில சமயங்கள்ல என்னுடைய நண்பர்கள் விருச்சிக ராசிக்காரங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அன்னைக்கு அதுக்கு நேர்மாறா நான் ஒண்ணு செஞ்சோம்னா அது சரியா எனக்கு போயிரும் நம்புவேன். அந்த அளவுக்கு மன தடுமாற்றத்துடன் காணப்படுவாங்க. ஏன்னா அங்க சந்திரன் நீச்சம் அடையுதுங்க. குறை சொல்றதுக்காக சொல்லல. இதை எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கறதுதான் முக்கியமானது. அதனால மனதை சலனப்படுத்தக்கூடிய விஷயங்களை தூக்கி தூர போட்டுட்டு நிம்மதியா இருக்க பழகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. ஏற்கனவே உங்களுடைய ராசியில சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறான். இப்பொழுது சந்திரன் வேற 8ஆம் இடத்துக்கு போறானே இந்த 2.25 நாள். அப்ப எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன். யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரியவங்க. 9ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் போறான். இது செஸ் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது. அதை நல்லா உள்வாங்கி உணர்ந்து அந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போற வசதியா இருக்குங்கிறதுக்காக இப்படி பக்குவமா சொல்றேன். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்துக்கு 12லையும் ராசிக்கு 8லையும் போறாங்க. அந்த 2.25 நாள் நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணாதான். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஒன்றுமில்லைன்னு நீங்க பாட வேண்டியதா இருக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைச்சிருச்சே நினைப்பீங்க. மேன் ப்ரொபோசஸ் காடு டிஸ்போசஸ் நினைப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் முற்றிலுமாக இந்த சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு தடைப்படும் விருச்சிகம். அதனால அந்த 2.25 நாள் சிவசிவா என்று இறை வழிபாடு செய்து விட்டு 2.25 நாள் கழிச்சு தான் வேலையை செய்யணும். சந்திர பலமும் மிகவும் குறைந்து போயிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சந்திர பகவானை மனதார துதித்து கொண்டு அந்த சந்திரன் காயத்ரியையும் சொல்லிக்கொண்டு உங்கள் ராசிக்குரிய முருகப்பெருமானுடைய காயத்ரியையும் சொல்லிக்கொண்டு அந்த கௌமாரி தேவின்னு சொல்லியிருக்கேன்னா சப்த கன்னியர்ல அந்த கௌமாரி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த 2.25 நாளை கழிக்க வேண்டும். 9ஆம் இடத்துக்குரிய 8ஆம் இடத்துல போறதுனால சகோதர சகோதரிகள் வழியில நீங்கள் எண்ணி வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் தற்காலிகமாக தடைப்படும். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய காரியங்களும் அந்த 2.25 நாள் தற்காலிகமாக தடைப்படும். நீங்க அந்த நாள்ல ஷேர் மார்க்கெட்லயோ வேற பண முதலீடையோ செய்யாமல் இருக்கணும். குறிப்பாக அந்நியர்களுக்கு கடன் கொடுக்காம இருக்கணும். தெரியாதவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. சந்திராஷ்டிரம நாள்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்ததை போல ஆகக்கூடிய அந்த 2.25 நாட்களில யாருக்கும் பொருளாதார ரீதியாக கையெழுத்து போடுவதோ கடன் கொடுப்பதோ
தானமாக கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஏன்னா வராது இல்லையா? தானமாக கொடுக்கணும்னா கொடுக்கலாமே தவிர கடனாக எதையும் கொடுக்க கூடாது. பிள்ளைகள் விஷயமாக புது முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக புது முடிவு எதையும் எடுக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வெளிநாடு போவது சம்பந்தமாக எந்த முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது. இந்த 2.25 நாளைக்கு தான். அதுக்கு பிறகு நீங்க நன்றாக செய்யலாம். அந்த மன வலிமையை அளிக்கக்கூடிய சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தையும் கௌமாரி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரஜோதயாத். தாமரை மலரை கையில் வைத்துக்கொண்டு உலகெங்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவானே, உலக மக்கள் மனங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவானே, உன்னை வணங்குகிறோம், எங்களை காத்தருள்வீராக. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத். சிவபெருமானினுடைய கண்ணில் இருந்து தானாக தோன்றி சிவனின் அம்சமாக விளங்கி உலகங்களும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாபுருஷனாகிய கடவுளே, மகாசேனாய தீமகி, அசுரனை அழிப்பதற்கு மிகப்பெரிய சேனையை திரட்டி அசுரனை அழித்து உலகத்தை காப்பாற்றியவனே, சுப்பிரமணியன் என்ற பெயரை உடையவனே, உம்மை வணங்குகிறோம், எம்மை காத்தருள்வீராக. கௌமாரி தேவியினுடைய மந்திரம் ஓம் சிகாவாகனாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயா. மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமானின் சக்தியை உடையவளே கௌமாரி தேவியே, ஓம் சிகா வாகனாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி, சக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவளே கௌமாரி தேவியை எங்களை காத்தருள்வீராக. இந்த கௌமாரி தேவியை வணங்கி இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா பிள்ளைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் பூரா அன்னைக்கு தீர்ந்துடும். அதுதான் அந்த கௌமாரி மந்திரத்தை சொல்லணுங்கிறது. முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா தைரிய வீரிய விஜயம் பூரா வந்துடும். உங்களுக்கு அந்நியர்களால் தொல்லை ஏற்படாது, அசுரர்களால் தொல்லை ஏற்படாமல் காப்பாற்றியும் அல்லவா, அதனால அந்நியர்களால் தொல்லை ஏற்படாது. அந்த சந்திர பகவானை வணங்கினீங்கன்னா சந்திர பகவானுடைய காலத்தில் உங்களுடைய மன வலிமை சரியாக ஆகிவிடும். ஆக இந்த விதமாக நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திராசிரமத்தை எதிர்கொள்ள வேண்டும். அன்று நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்களுக்கு தற்காலிக தடை ஏற்படுவதால் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் அந்நிய முதலீடுகள் சம்பந்தமாகவும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாகவும் எந்த விதமான சகோதர சகோதரிகள் சம்பந்தமாகவும் பூமி சம்பந்தமாகவும் எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்கக்கூடாது. 2.25 நாள் கழிச்சு எடுத்துட்டு போங்க. நம்ம இப்ப சொன்ன அந்த சந்திர காயத்ரி மந்திரம், முருகப்பெருமான் காயத்ரி மந்திரம், கௌமாரி காயத்ரி மந்திரம் இவற்றுடன் கோளறு பதிகத்தையும் சேர்த்து படித்து அந்த சந்திராஷ்டம நாளில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எதிர்கொண்டு விடலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கான எளிய வழி. நன்றி.